300 மதிப்பெண் எடுத்துட்டு எங்ககிட்ட வர்றவங்க 12th முடிச்சு போகும்போது 500க்கு மேலே மதிப்பெண் வாங்குறாங்க. இது எந்த பள்ளியிலுமே நடக்காது. கிட்டத்தட்ட இந்த ஆண்டே ஒரு 50 மாணவர்கள் இந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க எங்கிட்ட. டாக்டர் மேக்கர்ஸ் ஆஃப் மதுரை அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க எங்களுக்கு. அது இப்போ கூட அந்த டைட்டில் நாங்கள் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளாக ஹையஸ்ட் ஃபீடர் ஸ்கூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஆண்டும் 40 பேர் 50 பேர் எங்க பள்ளியிலேருந்து போவாங்க. எங்க மாணவர்கள் அங்கே யாரும் ரேக்கிங் எல்லாம் பண்ண முடியாது. 40-50 பேர் போறாங்க. இந்த ஜேஇஇ மற்ற நீட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப குறைந்த கட்டணம் தான் வாங்குறோம். மதுரை மக்களுக்காக இந்த பள்ளியை நாங்கள் இந்த பயிற்சிகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு காலேஜில் ஒரு மாணவன் படிக்கிறாருங்களா, அவருக்கு வந்து பிசிக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பாங்க, மேத்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ரேங்க் அடிக்கணும்னு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவர் லைஃப்பில் ஒரு நல்ல ஜாப்பில் போய் உட்கார்றதுக்கு எந்த காலேஜ்லேயும் கோர்ஸ் கிடையாது. அதை வந்து நாங்கள் கொடுக்குறோம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தீப்ஷி பேசி. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் எம் ராஜா கிளைமேக்ஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஹி இஸ் த சேர்மன் ஆஃப் COA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுக்கு இந்த விஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு. நான் வந்து ஒரு 1987 வந்து நான் அந்த வரி அலுவலர்களுடைய சங்கத்துக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதில் இருந்து எங்களுடைய அலுவலர்கள் யார் யார் இருந்தாங்களோ அப்போ எனக்கு நண்பர்களாக இருந்தவங்க அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான கல்வி கொடுக்குற மாதிரி ஒரு பள்ளி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வரி அலுவலர்கள் பொதுவாக இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு அப்போ இருந்த நண்பர்கள் ஒரே கருத்தை உடைய நண்பர்களாக சேர்ந்து சமுதாயத்துக்கும் நம்ம ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பள்ளியை நாங்கள் அப்போ 1995 நம்ம நிறுவனம். நீங்கள் சொல்லும் போதே அழகாக தெரியுது. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு அழகான விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கோர் வேல்யூன்ட்டு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு என் ஸ்கூலில் நான் கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன், இந்த ஒரு விஷயம் வந்துட்டு என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நான் கற்றே கொடுக்கணுன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கோர் வேல்யூன்ட்டு ஒன்று இருக்கும்னு பார்த்தீங்களா? அது வந்துட்டு என்னவா இருக்கும் நம்ம COA? எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் எல்லா பள்ளிகளிலுமே 9ஆம் வகுப்பில் மாணவர்களை ஃபெயில் பண்ணிடுவோம். அதாவது 10ஆம் வகுப்பில் வந்து 100% தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா படிக்கிறவங்களை மட்டும் அனுப்புவாங்க, நல்லா படிக்காதவங்க ஃபெயில் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, 9ஆம் வகுப்பு மட்டும் இல்லை, கீழ் வகுப்புகள்லையுமே அப்படி ஃபெயில் பண்ணிட்டு ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆமாம், தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினாங்க. நாங்கள் வந்து பள்ளி தொடங்கும் போதே இந்த திட்டத்தை நாங்கள் வச்சுருந்தோம். எந்த வகுப்புலையும் யாரையும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து எல்லா பள்ளிகள்லையுமே மெட்ரிக் பள்ளிகளில் அட்மிஷன் டைமில் ஒரு டொனேஷன் வாங்குவாங்க. ஆமாம், நாங்கள் வந்து அப்போ நோ டொனேஷன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வச்சு ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி சில கொஞ்சம் புரட்சிகரமாக மக்களுக்கு பயன்படுற விதமாக கல்வியை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக வச்சு ஒத்த கருத்துடைய அலுவலர்களாக சேர்ந்து நம்ம இதை தொடங்கணும். இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிஞ்ச பிறகு 11ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயும் சரி இப்பவும் இருக்குது, இது நிறைய மதிப்பெண் வாங்கின மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த பயோ மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கிடைக்கும். குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வந்து நீங்கள் காமர்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவாங்க. நாங்கள் வந்து இதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து எவ்வளவு மதிப்பெண் வாங்கிட்டு வந்தாலும் சரி அவங்க கேட்ட குரூப் நாங்கள் கொடுத்துருவோம். இது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அன்றைக்கு மட்டும் இல்லை, இப்பவும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதுபோல் இப்போ தேர்ச்சி அடையாத மாணவர்கள் ஒரு பரீட்சை எழுதி திருப்பி எழுதி அதை தேர்ந்து மறுபடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருமே பயோமேத்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கும் கொடுப்போம். அதே மாதிரி எவ்வளவு குறைவான மதிப்பெண் இருந்தாலும் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கோட்பாடையும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரோம். ஏன்னா இதுக்குள்ள ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் மட்டும் தானே இருக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் எப்படி நீங்கள் முக்கியத்துவம்? இல்லை, நாங்கள் நிறைய பிரிவுகள் செக்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம். ஓகே 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 கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் வரைக்கும் நாங்கள் அட்மிஷன் கொடுத்துவோம். எங்ககிட்ட அட்மிஷன் இல்லைன்னு சொல்லி யாரையும் திருப்பி அனுப்புனது கிடையாது. எவ்வளவுதான் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்துட்டு நான் முன்னாடி கேட்ட மாதிரி தான் இந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு 30 ஆண்டுகளாக இருக்கலைங்க. 95ல இருந்துட்டு 2005 வரைக்கும் இதோட வளர்ச்சி நீங்கள் கூட இருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட வளர்ச்சி உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? அப்போ இருந்த மாதிரியே இது இப்போவும் இருக்கா? இன்னும் வந்துட்டு ஏதாச்சும்? ஆரம்பத்தில் முதல் நாள் நாங்கள் தொடங்கும் போது 1995
ஜூன் 7ஆம் தேதி பள்ளி தொடங்கணும். தொடங்குற அன்னைக்கே எங்கள் மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 43 தான். ஆமாம், இப்போ வந்து அப்போ ஒரு பள்ளி தான் தொடங்கணும். இப்போ எங்ககிட்ட வந்து 7 பள்ளியும் ஒரு கல்லூரியும் இருக்குது. எங்களுடைய மொத்த மாணவர்கள் எங்களுக்கு கீழே இருக்கிற படிக்கிற மாணவர்கள் வந்து 10,200 இன்னைக்கு. ஸோ எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்குது. இது வந்து மக்களுடைய ஆதரவுனால தான் இது கிடைச்சது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆமாம் ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கு. ஆமாம், மதுரை மக்களுக்குரிய பங்கை நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் தான் சொன்னீங்க. ஆக்சுவலி ஆரம்பிச்சது மதுரையில் தான் முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இப்போ தேனின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இன்னும் இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபியூச்சராக இன்னொரு 10 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இன்னும் நிறைய கிளைகள் தோன்றணும். இப்போ நாங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மட்டும்தான் வச்சுருக்கிறோம். அதோட ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம், கனவு. ஆமாம். ஒரு ஸ்கூலுன்னு சொல்லும்போது படிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலுமே இன்னும் நிறைய கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இப்போ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த வந்துட்டு கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? விளையாட்டுத் துறையில் ஒரு மாணவர் சிறந்து விளங்குறாருன்னா அவருக்கு பயிற்சி எல்லாமே நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அவங்க வந்து மாநில அளவில், அது நாட்டு அளவில் எந்த அளவுக்கு ஒரு பொசிஷன் வர முடியுமோ அதுக்கு வந்து எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோம். போன ஆண்டு வந்து நாங்கள் 400 மீட்டர் அந்த ரிலேன்னு சொல்லுவாங்க, அதில் மாநிலத்தில் எங்கள் பள்ளி 2வது இடம். அதே மாதிரி வாலிபாலில் மாநிலத்தில் நாங்கள் 2வது இடம். வர்ற ஆண்டில் அது முதலிடத்தை பெறுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல் மற்ற கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்கேட்டிங், நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எங்கிட்ட இருக்குது. அதுவுமே மாணவர்கள் அதுலேயும் ஷைன் பண்ணுறாங்க. வெரி ஸ்வீட். ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதுக்கு ஈக்குவலாக டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு திறனாளர்களாக இருக்காங்கன்றதை பொறுத்து தான் ஒரு ஸ்கூலே வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ இங்கே டீச்சர்ஸ், ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லாம் எப்படி சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களா? எங்களுடைய ஃபேக்கல்ட்டி டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்லேயே நாங்கள் வந்து ரொம்ப நல்லா அவங்கள டெஸ்ட் பண்ணி தான் எடுப்போம். சும்மா சாதாரணமாக எடுக்க மாட்டோம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குது, சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக இருக்கிறாங்க, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு ஆசிரியரை நியமனம் பண்ணுவோம். நியமனம் பண்ண பிறகும் பார்த்திங்கன்னா அப்பப்போ எங்கள் ஒர்க் ஷாப் அது இதுன்னு நடத்தி அவங்களுடைய திறமைகளை நாங்கள் வந்து மெருகேற்றுவோம். ஏன்னா சாதாரணமான ஒரு டீச்சர் வந்தால் கூட எங்ககிட்ட வந்த பிறகு ஒரு கணித ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் வந்து அவங்க வந்து ஒரு மாஸ்டர் லெவலுக்கு வர்ற மாதிரி அவங்க சப்ஜெக்டில் அவங்க பேர் சொல்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால தான் எங்களுக்கு இவ்வளவு ரிசல்ட் கொடுக்க முடியுது. ஏதோ ஏனோ தானோங்கிற ரிசல்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக எங்கள் பள்ளி வந்து மதுரை மாவட்டத்தில் 10ஆம் வகுப்புலையும் சரி 12ஆம் வகுப்புலையும் சரி தொடர்ந்து 20 ஆண்டுகளாக அதை முதலிடத்தை ஏதாவது ஒன்றில் வந்துடுவோம். அல்லது இந்த 20 ஆண்டுகளில் எப்படியும் ஒரு 4-5 தடவை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் ரேங்க்னு வாங்குவோம். கன்சிஸ்டண்ட்டாக இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம்னா அதுக்கு காரணம் ஆசிரியர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிற முறை, அவங்கள வளர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பயிற்சி. ஓகே, ஃபைன். இப்போ ஸ்கூல்ஸில் வந்துட்டு இந்த டெக்னாலஜின்றது இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ டெக்னாலஜி ஒவ்வொரு ஆண்டுக்கும் வளர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஸ்கூல்ஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேட்டடாக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஏஐன்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே இங்கே அட்டல் லேப்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு செமி ஏஐ லேப் தான். ஏஐ பயிற்சி அங்கேயே கிடைச்சிருது. அதுபோக நாங்கள் இந்த ஆண்டு வந்து ஏஐக்கு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக அதை வச்சு எங்கள் மாணவர்களுக்கு அதை நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கிறோம். கணிதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியோஜிப்ரான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதெல்லாம் நிறையா ஆசிரியர்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பள்ளியில் நாங்கள் ஜியோஜிப்ராவை கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த ஜியோஜிப்ரா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஆசிரியர்கள் வந்து கணிதத்தை எளிதாக கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறதே இங்கே நிறையா பேருக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பள்ளியில் எல்லா ஆசிரியர்களுக்கும் அதை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நாங்கள், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே நாங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கீங்க சிஸ்டர். வெரி ஸ்வீட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 10th and +2 ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு ஈக்குவலாகும், அதை விட முக்கியமாக வந்துட்டு இந்த ஜேஇ, நீட்டு அந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து 10th படித்த போது 10th என் பொண்ணு இவ்வளோ மார்க் வாங்கிட்டா, 12th இவ்வளோ மார்க் வாங்கிட்டா, போதும் சீட் கிடச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போலாம் இல்லை, அதுக்கும் மேலே வந்துட்டு அந்த கோச்சிங்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த கோச்சிங்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுறாங்க பசங்களுக்கு? அதாவது எங்கள் பள்ளியிலேயே நீட் மற்றும் ஜேஇ
ரெண்டுக்குமே இன்பில்ட் கோச்சிங் வச்சுருக்கிறோம். இந்த நீட்டுங்கிறது வர்றதுக்கு முன்னால் நாங்கள் வந்து இந்த கட் ஆஃப் சிஸ்டத்தில் ஒரே ஆண்டிலேயே கிட்டத்தட்ட 66 மாணவர்கள் எங்கள்கிட்ட இருந்து எம்பிபிஎஸ் போனாங்க. பார்த்திங்கன்னா அது 66 மாணவர்கள் போனாங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய, ஆனால் அந்த ஆண்டு அந்த எம்பிபிஎஸ் கிடைக்க வேண்டிய குவாலிஃபை ஆன மாணவர்கள் 75 பேர். ஒரு 9 பேர் எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதனால 66 நான் சொல்கிறது. அந்த ஆண்டு எங்களுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து எங்களுக்கு டாக்டர் மேக்கர்ஸ் ஆஃப் மதுரை அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க எங்களுக்கு. அது இப்போ கூட அந்த டைட்டில் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே போல் ஜேஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்தே நாங்கள் பயிற்சி வச்சுருக்கிறோம். அந்த ஜேஇ பயிற்சி கிட்டத்தட்ட நீட்டுக்கும் சேர்ந்தது தான். அந்த அப்போ 6ஆம் கிளாஸ் வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பயிற்சி தனியாக நாங்கள் கொடுக்குறோம். அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்கிறோம். மற்ற செக்ஷன்களை விட அந்த செக்ஷனில் வந்து சிலபஸ் அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் வந்து 11ஆம் வகுப்பு சிலபஸை கற்றுக்கிடுவாங்க, ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு. ஓகே ஓகே. அப்படிலாம் நாங்கள் கொடுக்கறதுனால ஜேஇலையும் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது. எங்கள் மாணவர்கள் வந்து ஐஐடி, என்ஐடி, அப்புறம் ஐஐடின்னு சொல்கிறாங்க, அதிலெல்லாம் இப்போது எங்கள் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜேஇஇ மற்ற நீட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப குறைந்த கட்டணம் தான் வாங்குறோம். ஏன்னா மதுரை மக்கள் வந்து தங்களுடைய பங்கை வந்து இந்த தேர்வுகளில் பெறணும் அப்படிங்கிறதுக்காக மதுரை மக்களுக்காக இந்த பள்ளியை நாங்கள் இந்த பயிற்சிகளை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வர வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்துட்டு இப்போ ரொம்ப முக்கியமாக ஆகிட்டு வருது. ஸோ அதுக்கு வந்துட்டு எக்யூப் பண்ணுற அளவுக்கு இங்கே டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா? பிகாஸ் ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தவறான செயல்கள் வந்துட்டு எடுத்துடுறாங்க சில பேர். அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க மென்டல் அவேர்னஸ்க்காக? தனிப்பட்ட முறையில் இதுக்குன்னே நாங்கள் 2-3 கவுன்சிலர்ஸ் வச்சுருக்கிறோம். அவங்கெல்லாம் பிஹெச்டி சைக்காலஜி படித்தவங்க. ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கூட உடனடியாக அந்த மாணவர் வந்து அவங்கள போய் பார்த்துருவாங்க, கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. எந்த ப்ராப்ளம்னாலும் அவங்களுக்கு சரி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் கவுன்சிலர்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஸ்கூல் டைரியிலே அவங்க பேரெல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி கவுன்சிலிங் அவைலபிள், இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். பெற்றோர்களுக்கும் சேர்த்து நம்ம பெற்றோர்களும் இதை வந்து இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி இருக்கிறான், அவனை நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அவங்களே கூட முயற்சி எடுத்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த ஆங்கிள்லையுமே நாங்கள் சரியாக கவர் பண்ணிடுறோம். மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எஜுகேஷன் எல்லாமே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு டீச்சர்ஸ் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். சில வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னாலும் இருந்தாலுமே நான் வந்துட்டு இந்த ஸ்கூலில் சில சேஞ்சஸ், சில விஷயங்கள் இப்படி மாறினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சேஞ்சஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு மேனேஜ்மெண்ட் ஓப்பனாக இருக்காங்களா? ஆமாம், சஜஷன்ஸ் கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் மீட்டிங் அடிக்கடி நடத்துகிறோம் நாங்கள். அதில் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குற சஜஷன் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருந்தும் எங்களுக்கு நாங்கள் சஜஷன் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். அதில் அவங்க தங்களுடைய குறைகளை எழுதி போடலாம். இது சரியில்லை, அது சரியில்லைன்னு என்ன சொன்னாலும் நாங்கள் அதை உடனடியாக அதை அட்டென்ட் பண்ணுறோம். பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பார்த்துருங்க. வெரி ஸ்வீட். சார், இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு இலக்கியத்தில் பயங்கரமான ஆர்வம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் எங்களுக்காக. தமிழ் வந்து தாய்மொழி நமக்கு, அதனால் தமிழ் இலக்கணம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதில் நூல்கள்லாம் எழுதியிருக்கேன். அதாவது இலக்கணத்தை திரைப்பட பாடல் வழியாக இனிக்கும் தமிழ்னு பேர் அந்த நூலுக்கு. அந்த இனிக்கும் தமிழ் நூலை வந்து தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திருவள்ளுவன் ஒருத்தர் இருந்தார்ல இதுக்கு முன்னால், அவர் ஒரு தடவை எங்கள் பள்ளிக்கு வந்திருக்கும் போது அந்த நூலை அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அதை படித்து பார்த்துட்டு இதை எங்கள் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களான்னு கேட்டார். தாராளமாக வச்சுருங்க சார். இப்போ வந்து அதை வந்து முதுகலை மாணவர்களுக்கு அதை பாடமாக வச்சுருக்காங்க. வாவ், நைஸ். தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு மேக்ஸில் கூட நீங்கள் தியரிஸ்லாம் நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம். நான் வந்து ஜாமெட்ரியில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு வச்சுங்களேன். எக்ஸ்பர்ட்டுனா கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் என்னுடைய ஜாமெட்ரி தியரம்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சி புதுசாக கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 40 தியரம்ஸ் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் நல்ல சென்சேஷனல் தியரம்ஸை நான் வேர்ல்டு ஃபாரஸ்ட்டில் நான் விளக்கி சொல்லி வேர்ல்டு லெவலில் உள்ள எல்லா மேத்தமெட்டிஷியன்ஸும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஜாமெட்ரியில் புதுசாக ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுவேன். எங்கள் பள்ளியிலேருந்து கூட நாங்கள் அதை ஒரு நடத்துகிறோம். எப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு ஜாமெட்ரி ப்ராப்ளம் நான் கிரியேட் பண்ணி எங்களுடைய வெப்சைட்டில் போட்டுருவேன். அதை வந்து 48 மணி நேரத்தில் யார் சால்வ் பண்ணலாம், அது வேர்ல்டு ஃபுல்லாக அது வந்து தெரியும். அப்போ 48 மணி நேரத்துக்குள்ளே முதல் 3 பேர் யார் கரெக்டாக அதை சால்வ் பண்ணுறாங்களோ
அவங்களுக்கு நாங்கள் வந்து பரிசு கொடுத்துருவோம். 2500, 1500, 1000 ரூபாய் 3வது பரிசு. இது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 மாதமாக இது நடந்துகிட்டு இருக்கு. 3-3.25 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமாக ஜாமெட்ரி வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் பரவுறதுக்கு என்னுடைய பங்களிப்புன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்துட்டு தமிழும் ரொம்ப அழகாக வந்துட்டு பண்ணுவீங்க, ஜாமெட்ரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. பொருளியல் கூட அப்படி தான். நான் வந்து இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸில் நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தேன். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். இன்டர்வியூவில் என்கிட்ட எக்கனாமிக்ஸில் டிகிரி இல்லைங்கிறக்காக தான் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க யூபிஎஸ்சி. ஓகே ஓகே. ஆமாம், அதனால் பொருளியல்லையும் நான் வந்து ஒரு வல்லுநர் தான். அதனால் எங்கள் ஆசிரியர்களுக்கு பொருளியல் வகுப்பு நான் எடுப்பேன், கணித ஆசிரியர்களுக்கு ஜாமெட்ரி வகுப்பும் எடுப்பேன், தமிழ் ஆசிரியர்களுக்கு இலக்கண வகுப்பும் எடுப்பேன். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் வந்து நான் வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல எனக்கு இணையாக அவங்கள எக்ஸ்பர்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு காரணம். எங்களுடைய பள்ளி வந்து பப்ளிக் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். எஸ், கரெக்ட். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னைக்காச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் நிறைய பசங்களை வந்துட்டு நல்ல விதமாக க்ரூம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு லைஃப்பில் எதுவாக ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? 76 தலைமைச் செயலகத்தில் பணியாற்றினேன். அப்புறம் எங்கள் துறைக்கு வந்து இங்கே சுங்கத்துறைக்கு வந்து நான் ஆய்வாளராக வந்து உதவி ஆணையராக ஓய்வு பெற்றேன். ஆனால் என்னுடைய கூட நான் என்னுடைய தலைமைச் செயலகத்தில் என் கூட வேலை பார்த்தவங்க அவங்க ஓய்வு பெறும்போது அவங்க வந்து அடிஷனல் செக்ரட்டரியாக ஓய்வு பெற்றேன். ஆமாம், ஒருவேளை நான் அங்கே தொடர்ந்து இருந்தேன்னா நான் அடிஷனல் செக்ரட்டரியாக ஓய்வு பெற்றிருப்பேன். அதை விட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கு. சின்னதாக ஒரு வருத்தம், அது மட்டும்தான் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். நீங்கள் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அழகாக சொன்னீங்க. நம்ம ஸ்கூலுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, ஒரே பேட்ச்ல வந்துட்டு 75 பேர் செலக்ட் ஆனாங்க, நான் 65 பேர் வந்துட்டு 66 பேர் டாக்டர் மேக்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சிறப்பு என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன் உங்ககிட்ட, மார்க் குறையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் வந்து அட்மிஷன் இல்லை என்று நாங்கள் சொல்றது இல்லை. அப்போ அப்படி வர்ற மாணவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 300 மதிப்பெண் எடுத்துகிட்டு எங்கிட்ட வருவாங்க. அவங்க வந்து சர்வசாதாரணமாக 500க்கு மேலே மதிப்பெண் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து போகிறாங்க. எஸ்எஸ்எல்சியில் 10th 300 மதிப்பெண் எடுத்துகிட்டு எங்கிட்ட வர்றவங்க 12th முடிச்சு போகும்போது 500க்கு மேலே மதிப்பெண் வாங்குறாங்க. இது எந்த பள்ளியிலுமே நடக்காது. கிட்டத்தட்ட இந்த ஆண்டே கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள் இந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க எங்கிட்ட. இப்படி ஒரு சிறப்பு எங்களுக்கு. இது போக அந்த டாப் லெவலில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியரிங் கட்டாப்பெல்லாம் 200க்கு 200 எடுக்கிறது, அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் மாதிரி. ஆமாம், ஒரு ஆண்டில் தமிழ்நாடு முழுதும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் 80 பேர் 200க்கு 200 எடுப்பாங்க. அதில் 2 பேர் எப்படியும் எங்கள் COA ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும். ஆமாம், இப்போ 2023 2 மாணவர்கள் இருந்தாங்க. சிவரஞ்சனி ஒரு பொண்ணு, சஞ்சய்னி ஒரு பையன். ஆமாம், 2 பேர் வந்தாங்க. அதே மாதிரி அடுத்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா 2 பேர் 200க்கு 200 கட்டாப் எடுத்தாங்க எங்கள் மாணவர்கள். என்ன சர்வஜித்னு ஒரு பையன் நினைக்கிறேன், இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு திர்ஷான்னு நினைக்கிறேன். 2 பேர் 200க்கு 200 கட்டாப் ஆனாங்க. இந்த ஆண்டு வந்து மேத்ஸில் எல்லாம் இப்போ ரொம்ப டஃப்பாக இருக்குது, பிசிக்ஸில் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 200க்கு 200 எடுத்தவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கும் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு எங்கள் பள்ளியிலேருந்து 2 பேரும் வாங்கியிருக்காங்க. கார்த்திகேயன் ஒரு மாணவன், அரவிந்த் ராஜ்குமார்னு ஒரு மாணவன். 2 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. இது ஆண்டுதோறும் நடக்குது. ஆமாம், எவ்வளவு டஃப்பாக கொஸ்டின் இருந்தாலும் எங்கள் பிள்ளைகள் வந்து எப்படியும் 200 கட் ஆஃப். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எப்படியும் எங்கள் மாணவர்கள் எப்படியும் ஒரு 10 பேர் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்தபடியாக மதுரை மக்கள் அவங்க விரும்புறது வந்து தியாகராஜா இன்ஜினியரிங் கல்லூரின்ட்டு இங்கே ஒன்று இருக்குது, அதுதான் விரும்புவாங்க. தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜுக்கு கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளாக ஹையஸ்ட் ஃபீடர் ஸ்கூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 40 பேர் 50 பேர் எங்கள் பள்ளியிலேருந்து போவாங்க. எங்கள் மாணவர்கள் அங்கே யாரும் ரேக்கிங் எல்லாம் பண்ண முடியாது, 40-50 பேர் போகிறாங்க. அப்படியே பல்காக இருப்பாங்க அவங்க COA ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. உங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்னொரு அழகான விஷயம் என்ன, ரூரல் ஏரியாஸ்லேருந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படிங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்தம் எங்களுக்கு எல்லா பள்ளிகளும் சேர்ந்து ஒரு 150க்கு மேலே பஸ்கள் இருக்குது. மதுரையில் எங்கள் மாணவர்கள், அதாவது எங்களுக்கு மாணவர்கள் வராத ஒரு ஏரியா கிடையாது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலேருந்து எங்களுக்கு மாணவர்கள் வர்றாங்க, நத்தத்திலேருந்து எங்களுக்கு மாணவர்கள் வராங்க, வாடிப்பட்டியிலேருந்து மாணவர்கள் வர்றாங்க,
இந்த பக்கம் மேலூர்லேருந்து மாணவர்கள் வர்றாங்க, திருமங்கலத்திலேருந்து எங்களுக்கு மாணவர்கள் வர்றாங்க, வளையங்குளம் எல்லா இடத்துலேருந்து எங்களுக்கு மாணவர்கள் வர்றாங்க. ஒரு பெற்றோர் எங்கிட்ட வந்து எங்கள் ஏரியாவுக்கு உங்கள் பஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஏரியாவும் நாங்கள் மிஸ் பண்ணல, எல்லா ஏரியாவுக்கும் எங்களுக்கு பஸ் இருக்குது. ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப குறைவான டிரான்ஸ்போர்ட் கட்டணம் தான். ஆமாம், எவ்வளோ பெட்ரோல் விலையை ஏறினாலும் நாங்கள் அதை ஏற்றுறதே இல்லை, வச்சுருக்கிறோம். அதனால ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு வந்து நல்ல முறைங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஹாஸ்டலும் வச்சுருக்கோம். ஹாஸ்டல் வச்சுருக்கோன்னா நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து கூட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க எங்கிட்ட, ராமநாதபுரத்துலேருந்து எங்கிட்ட படிக்கிறாங்க, எல்லா ஊர்லேருந்தும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கிறாங்க. ஏன்னா பள்ளி நல்லா இருக்கிறதுனால எல்லா ஊர்லேருந்தும் வர்றாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு உசிலம்பட்டி வரைக்கும் நாங்கள் கொடுக்க முடியும், அதை தாண்டி ஒரு தேனினா எங்களால் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹாஸ்டல் மாணவர்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மொத்தத்தில் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சேவையை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். எனக்கே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது. இப்போ காலேஜை பற்றி சொல்லலாம். பிகாஸ் வந்து ஸ்கூல்ஸ் வந்துட்டு நீங்கள் வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. காலேஜ் உங்களுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. காலேஜையும் ஸ்கூலையும் சேர்த்து ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். எங்க பள்ளியில் படித்த மாணவர் எங்க கல்லூரியில் சேர்ந்தா 3 ஆண்டுகளுக்கு அவர் வந்து 30% ஃபீஸ் வந்து கன்செஷன். அவர் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து என்ன ஃபீஸோ அதில் வந்து 70% கட்டினா போதும். எங்கள் கல்லூரியில் இல்லாத பாடப்பிரிவே கிடையாது. பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எல்லா பிரிவுகளுமே எங்கிட்ட இருக்குது. அதுபோக சிறப்பு பாடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயன்படுற உடனடியாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தர்ற பாடங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் இருக்குது, ஆமாம், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் இருக்குது, பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து எங்கிட்ட நிறையா இருக்குன்னா அதுக்குமே எங்களுக்கு கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து எல்லாம் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கும் நல்ல சிறப்பான இதை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப பெரிய ஃபீஸ்லாம் கிடையாது. மற்ற இப்போ பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் எல்லாம் மற்ற கல்லூரிகளில் லட்சக்கணக்கில் எல்லாம் ஃபீஸ் வாங்குறாங்க. நாங்களாம் ரொம்ப குறைவான ஃபீஸ் தான் வச்சுருக்கிறோம். அதாவது மற்ற ஸ்டேட்லேருந்து வர்ற மாணவர்களுக்கு இங்கே எங்கே படிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கல்வியை நாங்கள் தரமாக கொடுத்து அவங்கள முன்னேற்றிருக்கோம். ஏன்னா கட் ஆஃப் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் கல்லூரியும் பார்த்தீங்கன்னா சாதாரண கல்லூரி கிடையாது. ஏனோ தானோன்ட்டு ஏதோ ஒரு சின்ன கட்டடத்தில் வச்சு நடத்தலை. அந்த கேம்பஸ் வந்து 100 ஏக்கர் எங்களுடைய கேம்பஸ். அதில் வந்து தனியாக ஹாஸ்டல், ஆண்களுக்கு தனியாக ஹாஸ்டல், பெண்களுக்கு தனியாக ஹாஸ்டல், இது போக கல்லூரி வந்து பக்கா பில்டிங்கில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கொடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே நைஸ் சார். நீங்கள் உங்கள் காலேஜ் பற்றி நிறைய அழகான விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. பிகாஸ் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? ஒரு காலேஜில் ஒரு மாணவன் படிக்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து ஃபிசிக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பாங்க, மேத்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ரேங்க் அடிக்கணும்னு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவர் லைஃப்பில் ஒரு நல்ல ஜாப்பில் போய் உட்கார்றதுக்கு எந்த காலேஜ்லேயும் கோர்ஸ் கிடையாது. அதை வந்து நாங்கள் கொடுக்குறோம். 3 ஆண்டுகளுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் நாங்கள் இது பாடம் நடத்துவோம். கணிதமோ இங்கிலீஷோ இல்லை கெமிஸ்ட்ரியோ நடத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குரிய கோச்சிங், பேங்க் எக்ஸாமுக்குரிய கோச்சிங், டாப் செலெக்ஷன் கமிஷனுக்குரிய கோச்சிங், அதாவது அவங்கள வந்து நாங்கள் வந்து இங்கே தயார்படுத்திடுறோம். எங்கள் மாணவர்கள் வந்து படித்து முடிக்கும்போது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக. ஹவு டு செட்டில் இன் லைஃப்ங்கிறத நாங்கள் அவங்களுக்கு தயார்படுத்துகிறோம். இது வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு பங்கு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாருமே எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸர்ஸ். எங்களுக்கு தெரியாத ஃபேக்ட்ரியே இருக்காது. இப்போது நீங்கள் திருச்சிக்கு தென்பகுதியில் எந்த ஊரில் எந்த ஃபேக்ட்ரி இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு பர்சனலாக தெரியும். அது மாதிரி எங்களுடைய எல்லா மெம்பர்ஸ்க்குமே அது மாதிரி தெரியும். அதனால் அவங்களெல்லாம் நாங்கள் கேம்பஸ் இன்டர்வியூக்கு நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம். எங்கள் மாணவர்கள் 95% இப்போ எங்கள் கல்லூரியில் படித்து போகிற மாணவர்கள் கண்டிப்பாக முடிக்கும்போது வேலைக்கு போயிடுவாங்க. சார் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் சார். ஆக்சுவலி 95%. அதில் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் எடுத்தவங்க அதுக்கு போயிட்டு தனியாக அவங்க பிறகு திருப்பி எழுதி அரசு வேலைக்கும் அழகாக போயிடுவாங்க. அதாவது மாணவர்கள் லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகணுங்கிற கோச்சிங் வந்து எங்கள் கல்லூரியில் மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம்.
அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏனோ தானோ நீ கொடுக்குறது இல்லை, அதுக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து நாங்கள் நடத்துகிறோம். சார் நீங்கள் இந்த கோச்சிங் பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். பிகாஸ் வந்துட்டு இந்த நீட் கோச்சிங் எல்லாம் இருக்கும்போது இந்த ரிப்பீட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எங்களுடைய கிளை நிறுவனம் ஒன்று இருக்குது, CEOA நீட் அகாடமின்ட்டு ஒரு. அதில் வந்து நாங்கள் எங்களுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸு வந்து இங்கே இன்பில்ட் கோச்சிங் ஸ்கூல்லே கொடுத்துட்றோம். அதில் வந்து ரிப்பீட் பண்ணுறவங்களுக்காக தனியாக வச்சுருக்கிறோம். ஏன்னா மொத்தம் ஒரு நீட்டில் வந்து 100 பேர் போனாங்கன்னா டாக்டர் சீட் எடுத்து போனாங்கன்னா அதில் 85% வந்து ரிப்பீட்டர்ஸ் தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு கோச்சிங் ரிப்பீட்டர்ஸ்க்காக நாங்கள் நடத்துகிறோம். அதில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு நிறையா மாணவர்கள் MBBS போயிட்டுருக்காங்க. அதில் தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வருஷம். வெரி ஸ்வீட். நான் வந்துட்டு உங்ககிட்ட இந்த பேசின இந்த ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எஜுகேஷனை கொடுக்குறீங்க, அதை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் அதுக்கான கட்டணம் வந்துட்டு அவ்வளோவா ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியாது, அதுக்கான சோர்ஸஸ் வந்துட்டு கம்மியாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் போகும்போது ஐ திங்க் யூ டூயிங் கிரேட் சர்வீஸ் டு சொசைட்டி. நீங்கள் மிஸ் பண்ண ஒரு கனவு ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட வந்துட்டு நீங்கள் ஒரு 100 மடங்கு அழகான சர்வீஸ் எங்களுக்காக பண்ணிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எங்களோட இணைஞ்சதுக்கு. நன்றி சார்.